ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம். நான் அவங்கக்கிட்ட எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது. நம்ம அது போக போக தான் எல்லாமே சரியாகும். இப்போ உடனே எதுவும் சரியாயிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, "ஏன் நீ அது மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்க? இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லாமே மாறும், மாறாமல் இருக்காது. போக போக எல்லாமே சரியாயிடுமா?" அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆறுதலாக பேசினாங்க. இருந்தாலுமே எனக்கு அந்தளவுக்கு அதில் உடன்பாடு இல்லை. எது நடக்குதோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் சரி பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதோட நம்ம எந்த நிலைமைக்கும் யாரையும் இப்போதைக்கு இருக்கிற இதை நம்ம குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடியுதா அதை செய்கிறோம். முடியாத விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை அந்த விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, "ஏன் நீ எப்படிலாம் சொல்கிறம்மா? எதாக இருந்தாலும் மனசை தைரியமாக வச்சுக்கோ. தைரியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த உலகத்தில் நம்ம ஓட்ட முடியும். அதை தாண்டி நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் இது பண்ண முடியாது." அப்படிங்கிற மாதிரி இதோன்னே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நம்மளால் இந்த விஷயத்தில் ஓட்ட முடியணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். தைரியம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயமா இருந்தாலும் சகிச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம். இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு தெரியலை. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. குறை சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு ஒரு டைம் இருக்கணும். நம்மளுக்கு அதை பற்றியெல்லாம் யோசிக்கலாம். மற்றவங்கள பற்றி நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட லைஃப்பை நம்ம வாழ முடியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் நான் சரியான ஒரு இதை நம்ம புரிஞ்சுக்காத மாதிரி தான் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் போக முடியாத மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு சரியான ஒரு பங்குங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்போ அதையும் இதையும் நம்ம ஏன் ஒரு பொறுமையாக எதாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு போனோம்னா லைஃப்பில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். பொறுமை இல்லாமல் நம்ம எதாக இருந்தாலும் கோவப்பட்டதா இருக்கட்டும், எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் செய்ய முடியறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். இல்லைங்கள, நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே சரியாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் அதுக்கு இடையில எதையும் உடன்பாடாக பேசிக்கல. எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சகஜமாக ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, எந்த விஷயத்துக்காகவும் யாருக்காகவும் நம்ம இப்போதைக்கு விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது நடக்காத விஷயம். எல்லாத்துக்குமே நம்ம விட்டு கொடுத்து போயிட்டோம்னா அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு இதுங்கிறது இல்லாமல் போயிடும்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் நானாகவே அவங்கக்கிட்ட சொன்னேன், இப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் மனசு கவலையாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. தெரியாமல் கிடையாது. அந்த மனசு கவலையெல்லாம் விட்டுட்டு அடுத்தடுத்த விஷயத்த நீங்கள் நோக்கி போயிட்டுருந்தீங்கன்னா தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இடையில நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி தான் ஒரு சில சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்மளுக்குன்னு ஒரு சில விஷயத்த நோக்கி நம்ம தேவையில்லாத இதை நம்ம நோக்கி போயிட்டுருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே சரியாக செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.